ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபைனல் வந்தாச்சு. அதனால கேன்வாஸ் ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக குயிக் இன்ட்ரோ. ஸோ கோட்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த கேன்வாஸ் ஏபிஐனா என்ன, அது எங்கே இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். த கேன்வா ஏபிஐஸ் ப்ரொவைட் எ மீன் ஆஃப் drawing a graphics via ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம கிராஃபிக்ஸ் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கேன்வா அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்ட் மூலயமா நம்ம அதை பண்ண முடியும். இட்ஸ் அலோ ஃபார் ரெண்டரிங் 2D ஷேப்ஸ், இமேஜஸ் அண்ட் ஈவன் 3D ஆப்ஜெக்ட் யூசிங் WebGL. ஓகே, தென் இங்கே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் பார்ப்போம். 2D ரெண்டரிங் அண்ட் 3D ரெண்டரிங் இருக்கும். தென் இங்கே WebGL context enable rendering 3D graphics within the browser. ஸோ நான் பார்ட்டிகல்ஸ்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இங்கே பிக்சல் மேனிப்புலேஷன் அண்ட் அனிமேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஸோ கேம் டெவலப்மெண்ட் யூஸ் கேசஸ் பாருங்கள். கேம் டெவலப்மெண்ட், கிரியேட்டிங் 2D 3D கேம் டைரக்ட்லி இன் த ப்ரௌசர். டேட்டா விஷுவலைசேஷன், ரெண்டரிங் சார்ட்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் விஷுவல் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஓகே, இதுக்கெல்லாம் நமக்கு இது தேவைப்படும். இமேஜ் எடிட்டிங், பில்டிங் எ இமேஜ் எடிட்டிங் டூல் லைக் ஏ ஃபியூச்சர் லைக் கிராப்பிங், ஃபில்டரிங், எக்ஸெக்ட்ரா. கேன்வா மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது தேவைப்படும். இன்ட்ராக்டிவ் கண்டென்ட், டிசைனிங் இன்ட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேசஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேசஸ், இன்ட்ராக்டிவ் இன்டர்ஃபேசஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துக்கு நம்மகிட்ட கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிராஃபிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, எப்படி ப்ரோ அப்படின்ற அதை காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் மான்ஸ்டர். ஓகேவா? ஸோ இதோட கோடு பார்க்கலாம் அப்படின்னும் போது, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டைல் இருக்க போகுது ஹெட்டில். அதுக்கப்புறம் பாடியில் கேன்வாஸ் அப்படின்றது என்ன இருக்க போகுது, ஒரு டேக் அது இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் ஜாவா ஸ்கிரிப்டில் பியூரா. ஓகே, ஸோ இதெல்லாம் புரியாத கோடு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னா, இட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்ஸ். ஸோ அந்தந்த கோஆர்டினேட்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இது எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரோக்கை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக நம்ம கோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ரைட் நோ ஏஐயுமே டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனில் இது வந்து அதிகமாக தேவைப்படும். லோ கோட் நோ கோட் ப்ராப்ஸும் அது மாற்றிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து மேனுவலாக நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா இட்ஸ் டேக் டூ மச் ஆஃப் டைம் ஃபார் திஸ். ஓகே, இது 200 லைன் தான் கோடு. பட் ஆனால் இதோட யூசர் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு பாருங்களேன். இதை மட்டும் நான் பேக்ரவுண்டாக வச்சேன்னா இட்ஸ் எப்படி இருக்கும், யூசர் ஒரு ப்ரொஃபைல் பேஜில் பேக்ரவுண்டாக வச்சுன்னா செமையாக இருக்கும் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒன்று ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் பார்ட்டிகல் டெமோ அப்படின்றது இதில் வரும். ஓகே, இந்த இடத்துக்கு டெமோஸில் போகலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, இட்ஸ் பேக்ரவுண்ட் தான். ஓகே, ஸோ என்ன ப்ரோ சும்மா வீடியோ மாதிரி இருக்குன்னா, இது வீடியோ கிடையாது, நல்லா பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது, எனக்கு சம் எஃபெக்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்கும். நம்ம ப்ரீசெட்ஸ், அப்சார்பர். ஓகே, பார்த்தீங்களா, இட்ஸ் எ கேம். ஆக்சுவலாக இது கிட்ட போனால் அப்சர்வ் பண்ணிக்கும். இது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், இது பெருசாகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லிட்டரலி இட்ஸ் லைக் எ கேம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தான் கிளியர் பண்ணாலும் அது கிரியேட் ஆகிட்டா தான் இருக்கும் திரும்பியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு பேக்ரவுண்டாக வைக்கலாம். ஓகே, அமாங் அஸ். ஸோ ஃபுல்லாக பேக்ரவுண்டாக வச்சோன்னா செமையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா இருக்குது. பேக்ரவுண்ட் மாஸ்க்கு. ஓகே, பவர் பண்ண சொல்ல அந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்ஸ், இதுதான் பேசிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. பேரலக்ஸ் எஃபெக்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கர்சர் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் என்ன பண்ணுவோம், அந்த கர்சரை என்ன பண்ணுவோம், டார்கெட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து ஒரு பேஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம இந்த கோட் அடிக்க போகல, ஆல்ரெடி இதான் கோடு. ஓகே, அவங்க அடித்து வச்சுருக்காங்க, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும், டேரெக்டாக இது ஒர்க் ஆகும். ஓகே, ஷேக் யூஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும் அவரோட போர்ட்ஃபோலியோவில் எப்படின்னு கேளுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறது. பட் ஆனால் இதில் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டிசைன் வைஸாக நம்ம வி ஆர் த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம கோடில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அதை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் இட்.
ஸோ கேன்வா ஏபியில் இது மட்டும் இல்லை, நிறையா இருக்கும். கோட் பென்லாம் போனீங்கன்னா அவ்வளோத்தனம் இருக்கும். ஓகே, டிஓடி கோட் பென். கோட் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட ஸ்பேஸ் அந்த மாதிரி எதாவது அடிச்சுன்னா இது என்னோட ஃபேவரட். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு எஃபோர்ட் நிறையா போடணும். ஓகே, பார்த்தீங்களா? ஜூம் பண்ணுறேன். இது பார்க்க சின்னதாக இருக்குல்ல, இப்போ எதுவும் தெரியாது. இதுவே நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணேன்னா ஏதோ ஒரு மைண்டே பார்த்தீங்களா, அதை பார்க்க சொல்லி ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே, ஸ்பேஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். நார்மலாக சின்னதாக இருக்குது சொல்ல தெரியல. ஸோ லிட்டரலாக வேறு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, இந்த இடத்துக்கிட்ட சென்டராக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் வச்சு கீழே ஒரு நேம் வர மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதையுமே எடிட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே நிறையா இருக்குது. ஓகே, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம கோடில். அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த 16 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாலே போதும். ஓகே, தென் தட்ஸ் இட். இதில் சிம்பிளாக ஒரு கிரியேஷன் கொடுத்துருப்போம். இந்த இடத்துக்கிட்ட சேவ் கேன்வாஸ் இமேஜை நம்ம வித் என்ன பண்ண முடியும், வித் அண்ட் ஹைட்ஸை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். நீங்கள் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி டிசைன் கிரியேஷனில் போனீங்கன்னா, ஓகே, தென் சேவ் இமேஜஸ்ன்னு கொடுத்தா அது இமேஜாக சேவ் ஆகிடும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஆரஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரேடியோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு மேலே அது என்ன ஆகிடும், ஸ்கொயராக மாறிடும். நான் அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ பாக்ஸ் அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுவே ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இதுவே ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ மற்ற சைட்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த கர்வ் மட்டும் ஒரு டிசைனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் டிசைனாக எடுத்து இந்த சேவ் இமேஜஸ்ன்னு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், இது ஒரு இமேஜ். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு எஸ்விஜி மாதிரி. தென் எஸ்விஜின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ இமேஜ் ஜேபிஜி. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எடுத்து ஒரு பேக்ரவுண்ட்க்கோ இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் கோட் அகாடமி போய் பார்த்துருப்பீங்களா? தமிழ் கோட் அகாடமி இதில் இந்த மாதிரி எஸ்விஜிஸ் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் பேஜஸில் இங்கேயுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஒரு எஸ்விஜி இருக்குது இல்லையா, தென் இங்கே ஒரு எஸ்விஜி இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து கேன்வாஸில் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, தென் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்க, இது தனியாக ஒரு இமேஜ் தான். இது ஓகே, தனியாக ஒரு இமேஜ் தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் கேன்வாஸில் ஃபுல்லாக இறங்கி யூஐ டிசைனில் கற்றுக்கிற மாதிரி. ஓகே, பட் ஆஸ் அ டெவலப்பருக்கு அது நீடே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்றது. ஓகே, அது இல்லாமல் டெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறது டெக்ஸ்ட்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் கிடையாது. இட்ஸ் பியூர்லியே இமேஜ். ஓகே, ஸோ பியூர்லி மேடப் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம், சொல்ல போனால். இங்கே பாருங்க, ஸோ இந்த எடுத்துக்கிட்டேன் ஹலோ கேன்வாஸ்ன்றதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எபிலிட்டி அப்படின்னு அடிச்சுட்டு சேவ் கேன்வாஸ் இமேஜ், அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிலிட்டின்னு இருக்குது. இது பியூராக வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இட்ஸ் எ இமேஜ். ஓகே, ஸோ அது டெக்ஸ்ட் கிடையாது, இட்ஸ் எ இமேஜ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாட் எவர் த கலர் யூ வாண்ட், ஒயிட், ரெட், சேவ் இமேஜ் அப்படிங்கும்போது அது ஒரு இமேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பிக்சல்ஸ் பயங்கரமாக உடையதில் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், வால்யூ கொடுத்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணாலும் அது உடையவே உடையாது. ஓகே, ரொம்ப ஓவராக குவாலிட்டியாக கூட க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கேன்வாஸ் இதோட பேசிக்ஸ் தான். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, உங்களுக்கு கோட் பென் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமேஷன் சைட்ஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு நீங்கள் ஒன்றும் அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் கற்றுக்க போகிறீங்க, நெக்ஸ்ட்.js போகிறேன் அப்படின்னா கூட ஸோ யூ கேன் மூவ் ஆன். ஓகே, இப்போ பாருங்கள், அசர்னெட்டின்னு ஒரு யூஐ இருக்குது, நிறைய யூஐ இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி யூஐஸ்லாம் இருக்கும். நீங்கள் ரியாக்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட காம்பனன்ட்ஸில் போக சொல்லி அதுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்லாம் ஈஸியாகிடும். ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த ஒரே ஒரு கமெண்ட் கொடுத்தோன்னா மொத்தமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்கே கோட் இருக்குது, அந்த கோடை போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, காப்பி பண்ணிக்க போகிறீங்க. தென் எங்கே உங்களுக்கு தேவையோ
அதில் என்ன பண்ண போகிறீங்க, பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் அதுக்கான கோட்ஸ். ஓகே, தென் இதுக்கு ஃப்ரேமர் மோஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்ஸ் ரியாக்ட் நீங்கள் ஃபுல்லி ஃப்ளஷ்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லிட்டரலி உங்களோட இமேஜ் தூக்கி இங்கே வச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். தென் இங்கே உங்கள் நேம், தென் இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். இந்த கார்னர் போனால் இப்படி வளையுது, இந்த கார்னர் போனால் இப்படி வளையுது, கீழே லெஃப்ட்டில் மேலே. ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். 3D பின் எஃபெக்ட். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஒரு அசர்னிட்டி யூஐன்றது இங்கே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு காம்பனன்ஸ் ப்ரொவைடர். ஓகே, இந்த மாதிரி நிறைய யூஐஸ் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட அவ்வளோ திருத்தம் நீங்கள் இருக்குது. அப்படியே டேரெக்டாக கோட் பண்ணிக்கலாம். ஸோ கோட் பண்ணாச்சு HTML CSSல இருக்கும். உங்கள் டேரெக்டாக ரியாக்ட் கோட்லேயே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இட்ஸ் பியூர்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இட்ஸ் ரியாக்ட் கோடு, டேரெக்டாக ரியாக்ட் கோடு இது. ஓகேவா, அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் உள்ளே இருக்க கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எடிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இங்கே இருக்க கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணுவீங்க, இமேஜை மட்டும் மாற்றுவீங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி காமிச்சிருக்கோம். ஓகேவா, தென் இதெல்லாம் கம்மி தான், ஒன்றும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதோட போதும், நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். டைம் இல்லை, ரொம்ப பெருசாக கொண்டு போவார் ஒன்றும். ஓகே, ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ரியாக்ட்க்கு என்ன பண்ண போகிறோம், ஜம்ப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அசிங்கர்னஸ் கான்செப்டாக இருக்கட்டும், ஒரு ஏபிஐலேருந்து ஒரு சர்வர் யூஆர்எல் அந்த டேட்டா ஃபெச் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேவா, தென் ப்ரௌசர் ஸ்டோரேஜ் சிஸ்டம், பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட், எரர் ஹேண்டலிங், ஈவெண்ட்ஸு, ஓகே, ஜேசன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். டோம் மேனிபுலேஷன்லாம் பார்த்துருப்போம். இதை தாண்டி இந்த இடத்துக்கிட்ட என்ன ப்ரோ இருக்குது, இதை தாண்டி நான் கற்றுக்கணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு 3 ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்குது. ஓகே, டாப் 3ல இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு பவர்ஃபுல் டூல்ஸ் ஃபார் பில்டிங் வெப் அப்ளிகேஷன். அதாவது HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சும் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடித்த கூட நான் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, நோ ரீட் நோ ரைட். ஸோ எத்தனையோ காம்பனன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, லேக்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ ஜஸ்ட் பிக் பண்ணி நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் காம்போனன்ஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம், விர்ச்சுவல் டோம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இல்லாமல் பில்டு டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஒரு 50,000 லைனை ஜஸ்ட் நீங்கள் 50,000 லைன் கோட் அடிச்சு வச்சிருப்பாங்க. டேரெக்டாக அந்த கோடுக்கான அவுட்புட்டை உங்களால் என்ன பண்ண முடியும், அப்படியே யூஸ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் தமிழ் கோட் அகாடமியில் ஒரு ஸ்க்ரோலர் ஒன்று போய்ட்டு பார்த்துருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்லைடர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்லைடரை உங்களால் என்ன பண்ண முடியும், சிம்பிளாக ஒரு 10 லைனில் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் HTML CSSல கிரியேட் பண்ணலாம், டெஃபினெட்லி இட்ஸ் டேக் அரௌண்ட் 500+ லைன்ஸ். ஓகே, ஸோ ஒரு 10 லைனில் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கண்டிப்பாக போயே ஆகும். ஓகே, தென் இதில் நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பண்ணும், பவர்ஃபுல் டூல் ஃபார் பில்டிங் வெப் அப்ளிகேஷன், ரெடி டு யூஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் லைப்ரரி. டேரெக்டாக அங்கே இருக்க காம்போனன்ட்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு UI செக்டாரில் வந்து காம்போனன்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண முடியும், டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரீம்லைன்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ், வெறித்தனமாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேப்பிடாகவும் டெவலப் பண்ண முடியும். ஓகே, தென் இம்ப்ரூவ்டு கோட் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு 1000 லைன் ஆஃப் கோடை 100 லைனில் அடிக்க முடியும்னா கோட் எப்படி இருக்கும், ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஓகே, தென் பாப்புலர் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க், ரியாக்ட், ஆங்குலர், Vue. ஓகே, ஸோ ரியாக்ட்ன்றது இட்ஸ் அ காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், எஃபிஷியன்ட் ரெண்டர். ஓகே, ரியாக்ட் எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேஜஸ் இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பேஜ் இருக்கும். ஃபேஸ்புக் பாருங்க, என்டையர்லி மேட் அப் ஆஃப் ரியாக்ட். இன்ஸ்டாகிராம் என்டையர்லி மேட் அப் ஆஃப் ரியாக்ட். டெஸ்லா ரியாக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹியூஜ் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேஜஸ் இருக்குது அப்படின்னா, அதிக யூசர்ஸ் வந்து இருக்காங்கன்னா எனக்கு ஹேங் ஆகக்கூடாது ப்ரோ, எவ்வளோ யூசர் வந்தாலும் எனக்கு ஹேங் ஆகக்கூடாது ப்ரோ அப்படின்னா, ஸோ யூனிட் டு கோ வித் ரியாக்ட். ஓகே, ஸ்கேலபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் ஆங்குலர், கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன். இதுவுமே லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பண்ணலாம். பட் எதுக்குன்னா டெடிகேட்டடா. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு டெடிகேட்டடாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னா கூகுள் இது வந்து டெவலப் பண்ணுறது கூகுள் தான். ஸோ கூகுளோட ஒரு ப்ராடக்ட்னா அது எப்படி இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் இல்லையா. தென் Vue.js, சிம்பிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வித் பவர்ஃபுல் ரியாக்டிவிட்டி, குயிக்காக ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ஷார்ட் டெம்பர் மாதிரி சொல்லப்போனால், ஷார்ட் டெம்பர்னு சொல்லலாமா, ஆமாம், டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்களே அது மாதிரி டக்கு டக்குன்னு குயிக்காக ரியாக்ட் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா தான் இருக்கும். ஓகே, தென் இதெல்லாம் யார் டெவலப் பண்ணா, தென் இதெல்லாம் எப்படி இருக்கு, தென் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கெட்டிங் ஸ்டார்டட் வித் ரியாக்ட். ஓகே, ரியாக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெவலப்ட் பை ஃபேஸ்புக் தான் அதை டெவலப் பண்ணாங்க, மெயின்டைனிங் மேட்டா. ஸோ காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணுறீங்களா, அது ஒரு காம்போனன்ட். ஃபூட்டர் கிரியேட் பண்ணுறீங்களா, அது ஒரு காம்போனன்ட். சைட் பார் கிரியேட் பண்ணுறீங்களா, அது ஒரு காம்போனன்ட். அப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எதில் இருக்கேன்? ஸோ இன் ஃப்ரேம் ஒர்க்ஸ். நான் கேன்வாஸ் ஏபிஐயில் போனாலும் எனக்கு அந்த சைட் பார் ஏதாவது நடந்துச்சா, அப்போ ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்கள். சைட் பாரில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. வெப்சைட் லோட் ஆகுதா? இங்கே பாருங்கள். வெப்சைட் லோட் ஆகுதாமா? லோட் ஆகாது. ஏன்? எனக்கு எது சேஞ்ச் ஆகணுமோ அது மட்டும் எனக்கு லோட் ஆனால் போதும். கரெக்டா? ஸோ தேவையில்லாமல் எனக்கு லோட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஸோ எது சேஞ்ச் ஆகணுமோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் காமனாக இருக்கிறது சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ரியாக்டில். ஓகே, அதுவும் விர்ச்சுவல் டோம் கான்செப்ட்னு சொல்லுவோம். நான் அதை சொல்லித்தரேன். ஓகே, ரியாக்ட் வர சொல்ல விர்ச்சுவல் டோம் ஃபார் எஃபிஷியன்ட் ரெண்டரிங். அதாவது ஒரு பேரண்ட் கீழே 10 சைல்டு இருக்காங்க. ஒரே ஒரு சைல்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டிவ் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த பேரண்ட்ல இருக்க 10 சைல்டுமே நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த இன்க்ளூடட் அந்த பேரண்ட்டையுமே ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட். அப்போ நான் இந்த இடத்துல பேஜ் சேஞ்ச் பண்ணால் என்டையர் பேஜுமே இப்படி ரெஃப்ரெஷ் ஆகி ரீலோட் ஆகிடும். ஓகே, ஆனால் அப்படி ஆகாமல் ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் இருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டோ ப்ரீவியஸோ மூவ் ஆக சொல்ல எனக்கு இதுதான் சேஞ்ச் ஆகுது. அதனால எனக்கு அந்த காம்பனன்ட் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகணும். இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க, லிட்டில் பிட்டா எந்த சேஞ்சுமே இருக்காது. எது சேஞ்ச் ஆகணுமோ அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஓகே, தென் ஸோ கண்டிப்பாக விர்ச்சுவல் டோம் பற்றி படிக்க தான் போகிறோம். செட்டப் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மாதிரி வந்துடும். ஓகே, ஜஸ்ட் npx create react appனு ஒரு கமெண்ட் போட்டு கமெண்ட் ப்ரோமோட்ல போட்டிங்கன்னா போதும், என்டையர் ரியாக்ட் ஆப்புமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். டேரெக்டாக அதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லேர்ன் பேசிக்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த இடத்துக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லாவே பண்ணுவீங்க. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் இருக்குன்னா ஸோ அட்வான்ஸ்டாக ஹூக்ஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஹூக்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஹூக்ஸில் நிறைய ஹூக்ஸ் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஈஸி. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். ஓகேவா? அது திரும்ப 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 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வேரியபிள் யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம ரிப்பீட்டடாக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோதான். ஒரு கோடை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி தேவைப்பட்டதுன்னா அது எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை கால் பண்ணிக்கலாம், திரும்பி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ Amazon.in AMAZON.in. ஓகே, ஸோ அமேசானில் மொத்தமாக ஹெட்செட்டுன்னு நான் போனேன்னா எத்தனை பொருளுமா இருக்கும்? எத்தனை ஹெட்செட் இருக்கும்? ஒரு 1000 ஹெட்செட், 1000 மாடல்ஸ் ஹெட்செட் இருக்குமா? மொபைல் போனால் ஒரு 10,000, ட்ரெஸ்ஸுன்னு போனால் ஒரு 1 lakh. சரி, இங்கே ஒரு கார்டு இருக்குது. ஓகே, நான் இதை இன்ஸ்பெக்ட் பேஜில் போடுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கார்டு இருக்குது. கார்ட்ஸா ஸோ இதுக்கும் என்னமா வித்தியாசம், ஏதாவது சேஞ்ச் இருக்கா, டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஹோம் பேஜ் போனால் உங்களுக்கு இதை காமிக்கலாம். ஓகே, ஃபைல்ஸில் போகலாம். ஓகே, இது ஒரு கார்டு. ஓகே, சிம்பிளாக ஒரு கார்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நத்திங் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கும் ஏதாவது வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே கார்டு தான். அப்போ ஒரு 1000 கார்டு நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஒரே கார்டு தான், இமேஜ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, உள்ளே இருக்க டேட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட பாரு, கீழே கார்ட்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாரு, இமேஜ் தான் சேஞ்ச் ஆகுது. தென் நேம், ஸ்டார் ரேட்டிங், தென் ரிவ்யூஸ், ப்ரைஸ், ப்ரைமா இல்லையா, அதே தான் எல்லாத்துக்குமே அதே தான். அப்போ ஒரு கார்டுக்கான கோடு வந்து ஒரு 10 லைன்லேருந்து ஒரு 50 லைன் வச்சுக்கோங்களேன். 10 லைன் வச்சுக்கோங்க. தென் ஒரு 1000லேருந்து ஒரு 1 lakh கார்டு உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ சொல்லுங்கள். ஸோ அந்த 10 லைன் கோடாக இருந்தாலும், அது 50 லைன் கோடாக இருந்தாலும், 100 லைன் கோடாக இருந்தாலும், அது 1 lakh வாட்டி திருப்பி நீங்கள் அடிப்பீங்கன்னா, இல்லை ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோ அந்த கோடை, அது எங்கே வேணாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வருவீங்களா? ஸோ எது வந்து கோட் ஆப்டிமைசேஷன் அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு கார்டோ ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப யூஸ் பண்ண தான் பார்ப்பீங்க. கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் கொண்டது தான் இந்த ரியாக்ட்.
இட்ஸ் கம்ப்ளீட்லி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போது ஒரு 100 கார்டு, ஒரு கார்டுக்கான என்டையர் கோடை என்ன பண்ணுது கொடுத்துட்டீங்க. ஓகேவா? சிம்பிளா ஒரு 2000 லைன் 3000 லைன் அடிக்க வேண்டிய கோடை ஒரு 30 லைன் அடிக்கலாம். இன்னும் பெரிய பெரிய அப்ளிகேஷன் பண்ண சொல்ல, ஒரு 2 lakhs லைன்ல நீங்க என்ன பண்ணணும், மேனுவலா அடிக்க வேண்டிய ஒரு கோடை நீங்க பண்ண ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அரியர்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஒரு 30 லைன் 40 லைன் அடிக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அங்கே 1000 கார்டு யூஸ் பண்ணாலும் அதே 30 லைன், 2000 கார்டு யூஸ் பண்ணாலும் அதே 30 லைன், 1,00,000 கார்டு யூஸ் பண்ணாலும் அதே 30 லைன். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ அப்படின்னா, டேட்டா எவ்வளோ வேணா எடுத்துட்டு போட்டோம், டிசைன் எனக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, திரும்ப 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 ரீரெண்டர் பண்ணிடுவீங்க கார்டு. அதாவது ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டு போட்டிருக்க சட்டையை மட்டும் மாத்திப்பீங்க. ஓகே, கலர் மாத்திக்கலாம், உள்ள பட்டனை மாத்திக்கலாம், ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஓகே, உள்ள இருக்க இமேஜ் மாத்திக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாத்திக்கலாம், ப்ரைஸை மாத்திக்கலாம், அது பிரைமா இல்லையான்னு மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் கொண்டது தான் இந்த React. ஓகே, எக்ஸ்ப்ளோரிங் ஆங்குலர். ஆங்குலர்னா என்ன ப்ரோ, யார் டெவலப் பண்ணா? கூகுள் கண்டிப்பா. ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் வித் பவர்ஃபுல் டூல்ஸ். இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ 2-way பைண்டிங். ஓகே, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இட்ஸ் அ 2-way பைண்டிங். ஓகே, தென் அண்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மெத்தட்ல இருக்கும். செட்டப் ஆங்குலர் சிஎல்ஐ கமெண்ட் லைன். ஓகே, ஸோ கமெண்ட் லைனில் நம்ம சிஎல்ஐ பண்ணிப்போம். அதே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டிங்கும் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் மாடல்ஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கேயுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும், பட் ஆனால் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் அ பியூர்லி HTML CSS JS ஓரியன்டா. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடத்துக்கு ரியாக்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி JSX. ஜாவா ஸ்கிரிப்டும் HTML என்ன பண்ணுவீங்க, கலந்தா மாதிரி எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரியாக்ட். ஸோ டிஸ்கவரிங் Vue.js. ஓகே, ஸோ இதுவுமே ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பாப்புலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் தான். ஓகே, ஸோ ப்ராக்ரஸிவ் ஃப்ரேம் ஒர்க் கெய்னிங் பாப்புலாரிட்டி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது, ரொம்ப வருஷமாக ஏறிட்டு இருக்கு. இன்க்ரிமெண்ட்லி அடாப்ட் ஃபியூச்சர் இன்டூ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஸோ எந்த ஒரு புது ஃபியூச்சராக இருந்தாலும் ஏற்கனவே பழைய ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணும், ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். பவர்ஃபுல் ரியாக்டிவிட்டி காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ குயிக்காக வந்து ரியாக்ட் ஆகும், ஷார்ட் டெம்பர் மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ மற்றபடி மற்றது எல்லாமே இது காமன் தான். ஓகே, இதில் நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டில் இங்கே நம்மளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரியாக்ட் டெவலப்பராக மாறிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 10 ஜாப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு. சிம்பிளாக நான் ஒரு கால்குலேஷன் போனேன், ஒரு 10 ஜாப்ல எத்தனை ஜாப் ரியாக்ட் ஜாவா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ல? ஸோ இது 3 இருக்கு ஆப்ஷன். இந்த 3ல எத்தனை ஜாப் அவுட் ஆஃப் 10ல எத்தனை ஆங்குலரா இருக்கும், எத்தனை வியூவா இருக்கும், எத்தனை ரியாக்ட் இருக்கும்? நீங்க என்ன திங்க் பண்றீங்க, எவ்வளவு இருக்குன்ட்டு? 6 3 1. 6 3 1. கரெக்ட் தான், கரெக்டாக சொன்னீங்க. 6 3 1. ஸோ ஒன்றும் சொல்ல போனா நான் 7 கூட கொடுப்பேன், 7 2 1 கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ ரியாக்ட் தான் வந்து மோஸ்ட் வாண்டடா இருக்கு. ஓகே, எந்த ஸ்டார்ட் அப் எடுத்தாலும் ரியாக்ட் ஆங்குலர்ன்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓகே, இருக்கு, ஏதாவது ஒரு மூலையில இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரியாக்ட் வந்து பவர்ஃபுல். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் ஃபேமஸும் கூட. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ரியாக்ட் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 100 கம்பெனியில் 85% கம்பெனி, 85% கம்பெனியில் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. 80%, 85னா அரௌண்ட் 90. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5% சேர்த்தனா 85% கம்பெனி தே ஆர் யூசிங் த ரியாக்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்குலர்லேருந்து ரியாக்ட் கன்வெர்ட் ஆகும். ஸோ வியூலேருந்து ரியாக்ட் கன்வெர்ட் தெரியாமல் போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி திரும்பி ரியாக்ட் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ அப்கிரேடபுளாக இருக்குது. இப்போ ரியாக்ட் வெர்ஷன் 19 இருக்கு, SSRல அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட், சர்வர் சைட் ரெண்டர். ஸோ SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னா போக போக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோட். ஓகேவா? யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு கோடை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அது கோடு திரும்பி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பி நீங்கள் அடிக்கவே தேவை. ஓகேவா? ஒரு 1000 லைன் கொண்ட ஒரு ஃபங்க்ஷன் அடிச்சிட்டீங்கப்பா, அதை திரும்ப 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 எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சராக இருக்கும் ரியாக்ட். ஓகே, ஸோ அதுதான் இதோட பெஸ்ட் பெனிஃபிட். ஸோ உங்கள் ரியாக்ட் பார்க்க சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, இதை தாண்டி நம்ம பில்டு டூல்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இது ஜாவா ஸ்கிரிப்டோட பில்டு டூல்ஸ், NPM அப்படின்னு சொல்லுவோம், நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? இது எதுக்கு ப்ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அடிச்சு வச்ச பேக்கேஜ் இருக்கு. ஓகே, ஒரு 20,000 லைன் கோட் நான் அடிக்கிறேன், நீங்கள் கூட ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். நிஜமா ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நீங்கள் லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு 500 கொடுத்து என் கோடை வாங்கிக்கலாம். அந்த 20,000 லைன்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அந்த பேக்கேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சிம்பிளாக முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஒரு 1000 லைன் ஆஃப் கோடை 10 லைன் அடிக்க முடியும் அப்படின்னா அதான். ஓகே,
இங்கே நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம அதையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜ். ஓகே, இதே மாதிரி ரியாக்ட்ல இருக்குது வெப் கான்ஃபிகரேஷன் பண்டலிங் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது ஒரு 1000 pages ஆஃப் கோட் அடிச்சிட்டு வெறிகரமாக அடிச்சிட்டீங்க. ஓகே, தென் இப்போ நான் போய் லோட் பண்ணுறேன். கூகுளில் போயிட்டு www.abilitycoding.com போகிறேன். எனக்கு அந்த 1000 பேஜுமே லோட் ஆனால் இட் டேக் ஹவு மச் டைம் டு லோட்? டெஃபினெட்லி ஒரு பேஜ் 1 MBன்னு வச்சுக்கோங்க. 1 GB டவுன்லோட் ஆகி லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சான்ஸே கிடையாது இல்லையா? அதனால இந்த வெப்பேக் என்ன பண்ணுன்னா, ஸோ அந்த 1000 பேஜஸ்ல இருக்க HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் தனித்தனியாக பண்டில் பண்ணி ஃபைலை பிரிச்சிடும். அப்போ ஒரு பேஜுக்கு போனால் அந்த ஒரு பேஜ் மட்டும் லோட் ஆனால் போதும். இல்லை அந்த ஒரு பேஜுக்கு அசோசியேட் ஆகிருக்கா ஒரு சில பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு போனோம்னா கண்டிப்பாக சைட் பார் லோட் ஆகும், நேவ் பார் லோட் ஆகும். அது ஒரு பேஜ், சைட் பார் ஒரு பேஜாக இருக்கும். தென் இது வந்து ஒரு காம்போனண்ட் ஆகும், ஃபூட்டர் ஒரு காம்போனண்ட். தென் ரைட் சைடில் ஏதாவது நீங்கள் சைட் பார் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே லோட் ஆகும். அப்போ ஒரு 4 to 5 பேஜ் லோட் ஆனால் போதும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், வெப்பேக் வந்து கான்ஃபிக் பண்ணி கொடுக்கும். ஓகே, தென் பேபிள் கான்ஃபிக் அண்ட் ESLint கான்ஃபிக். ஓகே, இது ரெண்டுக்கும் எதுக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எரர்ஸ் நீங்கள் ஏதாவது இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அதை இம்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை டக்குன்னு ஃபைன் பண்ணி இந்த லைனில் இங்கே எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும், உங்களுக்கு வார்னிங் த்ரோ பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணாமே வச்சிருந்தா வேஸ்ட் தானே. அதனால ஸோ ஒரு கோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 லைன் கோட் அடிக்கிறீங்கப்பா, அதில் 500 லைன் யூஸ் பண்ணுறீங்க, 500 லைன் யூஸே பண்ணலன்னா எப்படி இருக்கும், வேஸ்ட் தானே அது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இது வேணுமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்ட்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணவா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு இதுதான் யூஸ் ஆக போகுது. ஓகே, டெஸ்ட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டா டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, தென் ஜஸ்ட்னு சொல்லுவோம், டெஸ்டிங். ஓகே, டெஸ்டிங் டூல். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்ப்பீங்க, இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படிமா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நோட் ஸ்பேஸ் அதோட file.js. அந்த மாதிரி ரியாக்டையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, பின்னாடி பேக் எண்டில் எக்ஸாக்டாக நீங்கள் இப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, எக்ஸாக்டாக சர்வர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட பேக் அண்ட் சர்வரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, நோடு ஸ்பேஸ் server.js, அவ்வளோதான், என்டையர் சர்வர்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லலாம், தென் இதை வந்து நெசசரின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் ஃபைனலாக ஒரு ப்ராசஸை என்ன பண்ண முடியும், போய் ஹோஸ்ட் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதை எடுத்துகிட்டு போய் கூகுளில் போய்ட்டு ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், போய்ட்டு கூகுளில் ஜஸ்ட் சர்ச் பண்ணுவீங்க, அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபுல் டேட்டாவும் சர்வர்லேருந்து லோட் ஆகும். அப்படியே ஃபுல் டேட்டாவும் லோட் ஆக மாட்டேன் டைமில் அது பிரித்து ஆப்டிமைசேஷன் பண்ணி, ஸோ இது இங்கே லோட் ஆகணும், இந்த பேஜுக்கு இந்த ஜேஎஸ், இந்த பேஜுக்கு இந்த சிஎஸ்எஸ், இந்த பேஜுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி பண்டில் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, ஆட்டோமேஷன் ஃபுல்லாக. ஓகேவா, ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, npm ரன் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே பில்ட் ஆகிடும், அவ்வளோதான். கிட்டில் போஸ்ட் பண்ணப்போ கிட்டில் என்ன பண்ண போகிறீங்க, புஷ் பண்ண போகிறீங்க, கிட்டில் புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சிம்பிள். ஓகே, ஒரு ப்ரொடக்ஷன் புஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு 5 seconds 10 secondsல பண்ணிடலாம். தென் அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், தென் அதில் வரக்கூடிய என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆப்டிமைசேஷன் பண்ணி இந்த வாட்டி வந்த எரர் அடுத்த வாட்டி வர விடாமல் பார்த்து. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கணும். எரர் ஹேண்டலிங் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ லேர்னிங் இதோட முடியல உங்களுக்கு. HTML, CSS, JavaScript முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட். ஓகே, ஸோ ஒரு லைப்ரரி. ஓகே, டெவலப் பை ஃபேஸ்புக், மெயின்டைன் பை மெட்டா. ஸோ இதோட அட்வான்ஸ்ட் கான்செப்ட், ஸோ ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், ஸோ காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கற்றுக்க போகிறோம், புதுசாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ 10 daysக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்ளோனிங் அப்ளிகேஷன், ஒரு வாட்ஸ்அப் க்ளோன், ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோன். ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு க்ளோனிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணணும், ரியாக்ட் ப்ரிப்பேர். ஓகேவா, ஸோ அதனால் வெல்கம் டு ரியாக்ட் அப்படின்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்டாக இதோட முடிக்கிறேன். ஜஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சு. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறோம்.